இந்த நிலையில் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கட்சிகளெல்லாம் ஏற்படுத்த தவறுகின்றன. எல்லாம் ஏற்படுத்த தவறுகின்றன. ஏதாவது ஒன்று அந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் இருக்கும். இந்த ரொம்ப மட்டமான வாதம் மோடி ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். செந்தில் பாலாஜி தவறு செய்துவிட்டு மந்திரியாக சிறையில் இருக்க வேண்டும். எல்லா மந்திரிகளும் சிறைக்கு போனாலும் மோடியை ஒழிக்க வேண்டும் என்றால் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கருதுகிற முட்டாள்தனமான கூட்டணி போக்கு இருக்கிறது. இது என்ன என்று அவ்வளவு பெரிய தீமையா இந்த மோடி? அவரும் என்ன அரசியல் சட்டப்படி தானே ஆள முடியும்? கொஞ்சம் முன்ன பின்னே ஆளுகிறார். அவர் உண்மையிலேயே சிறுபான்மை மக்களை போட்டு பிரட்டி எடுக்கிறார். அது அவருடைய கட்சியினுடைய கொள்கை, முட்டாள்தனமாக வகுக்கப்பட்ட கொள்கை இது. இந்த நாடு ஒரு இந்து ராஷ்டிரா என்று சொல்வது மாதிரி முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. இது பன்முகத்தன்மை உள்ள நாடு. இதை போய் எதற்காக இந்து என்று ஆக்குகிறாய்? முதலிலே இந்த பகுத்தறிவுவாதிகளுக்கு நாம் இந்து இல்லை என்று சொல்ல தெரிந்தால் தமிழ்நாடு விடுபட்டோம். உன்னுடைய துறையவே நீ இந்து அறநிலையத்துறை என்று தான் வச்சிருக்கிறாய். செந்தில் பாலாஜிக்கு இவருக்கு என்ன தெரியும்? சேகர் பாபுவுக்கு என்ன தெரியும்? அவருக்கு ஏதோ அதிகாரம் கிடைத்தது, கடவுள் ஐயப்பன் கோயிலுக்கு 10 ஆண்டு இருமுடி கட்டியதனால் கிடைத்த அதிகாரம் என்று நினைத்து கொண்டிருப்பாரே தவிர அது ஒன்றும் இல்லை. ஆகவே சரியான சிந்தனை போக்கு இல்லை, அதற்குரிய தலைமைகள் இல்லை.